உண்மையிலும் உண்மை. குடும்ப ஜெபம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒரு குடும்பத்தில் தேவபக்தி இருக்க வேண்டுமானால் அங்கு குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். குடும்ப ஜெபம் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் தோல்விதான் மிஞ்சும் என்று சார்லஸ் ஸ்பர்ஜன் கூறினார். இன்னொருவர், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்றார். கூரை இல்லாத வீட்டிற்கு மழை, காற்று, பனி, வெயில் போன்றவற்றில் இருந்து எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த குடும்பத்தில் யாருமே நிம்மதியாக தங்க முடியாது. குடும்ப ஜெபம் அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு நபருக்கும் தேவ பயத்தையும் பல பிரச்சனைகளில் இந்த பாதுகாப்பையும் தருகிறது. ஒரு குடும்பத்தினர் தங்கள் நண்பர் ஒருவரிடம் எங்களுக்கு குடும்ப ஜெபம் செய்ய நேரமே கிடையாது என்றனர். அதற்கு அவர்களுடைய நண்பர், குடும்ப ஜெபத்தை அலட்சியம் செய்வதால் உங்கள் பிள்ளைகள் அடிக்கடி சுகவீனம் ஆகிறார்கள் என்று நீங்கள் அறிய நேர்ந்தால் குடும்ப ஜெபம் செய்யாமல் இருப்பீர்களா என்று கேட்டார். அதற்கு அக்குடும்பத்தினர், கண்டிப்பாக குடும்ப ஜெபம் செய்து விடுவோம் என்றனர். நீங்கள் குடும்ப ஜெபம் செய்யாத போதெல்லாம் உங்கள் குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்தால் நீங்கள் ஒரு நாளாவது குடும்ப ஜெபம் செய்யாமல் இருப்பீர்களா? நீங்கள் குடும்ப ஜெபம் செய்யாமல் விட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தொகை அபராதம் விதிக்கப்படும் என்று சட்டம் இருந்தால் நீங்கள் குடும்ப ஜெபத்தை நிறுத்துவீர்களா என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டார். அதுவரை எங்களுக்கு குடும்ப ஜெபம் செய்ய நேரமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த குடும்பத்தினர், இவ்வளவு தீமைகள் எங்களுக்கு வரும் என்று தெரிந்தால் குடும்ப ஜெபத்தை நாங்கள் எப்படி அலட்சியப்படுத்த முடியும், எப்படி சாக்கு போக்கு சொல்ல முடியும் என்றனர். குடும்ப ஜெபம் ஒரு குடும்பத்துக்கு மிகவும் அவசியம். குடும்ப ஜெபம் தவறாமல் நடைபெறும் குடும்பங்களில் பிள்ளைகள் தேவ பயத்தோடும் பக்தியோடும் வளர்கிறார்கள். மேலும் பல தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகிறார்கள். குடும்பத்தில் பிள்ளைகள் தாய் தகப்பனை கனம் பண்ணவும் நேசிக்கவும் கற்றுக்கொள்கிறார்கள். குடும்ப ஐக்கியம் அதிகரிக்கும். கொர்நேலியோ 100க்கு அதிபதியா இருந்த போதும் தன் வீட்டார் அனைவரிடம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் மனிதனாக விளங்கினான். ஆகவே அவன் தேவனிடத்திலே தயவு பெற்றான். ஆகவே நாமும் யோசுவாவை போல குடும்பத்தோடு கர்த்தரை சேவிப்போம்.